நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாத்தையும் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. ஆக்ட்ரஸ் நித்யா மேனன் பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நித்யா மேனன பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவங்க இதுவரைக்கும் தமிழ், மலையாளம், கன்னடம் இப்படி பல மொழிகள்ல கிட்டத்தட்ட 60 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டுமே ஒரு குறிப்பிட்ட படங்கள், அதாவது செலக்டிவ் மூவிஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி நடிக்கிற இவங்க, எடுத்த படத்தை தரமா எடுத்து அது மூலயமா நேஷனல் அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க. இவங்கள ஒரு குட் லிசனர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மத்தவங்க பேசுறத ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆன்சரே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த வகையில இப்போ ரீசெண்டா காதலிக்க நேரமில்லை இந்த படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் இவங்கள பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். காதலிக்க நேரமில்லை இந்த படம் பாத்தீங்கன்னா நித்யா மேனன் அண்ட் ஜெயம் ரவி இவங்க 2 பேருடைய வித்தியாசமான நடிப்புல தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கிருத்திகா உதயநிதி அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ்லாம் நமக்காக காத்துட்டு இருக்காம். அண்ட் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இதுல காதலிக்க நேரமில்லை அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜெயம் ரவி அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி பல ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ அவர் வாழ்றது அவங்களுடைய 2 பசங்களுக்காக மட்டும்தான் அப்படின்றத சமீபத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கெரியரையே வந்து வேணாம் அப்படின்னு விட்டு போற அளவுக்கு மைண்ட் செட்லாம் இருந்து நேஷனல் அவார்ட்லாம் கிடைச்சி இப்போ காதலிக்க இவங்களுக்கு நேரமே இல்லையாங்க ரியல் லைஃப்லயும். ஆமாங்க, இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதாம் லவ் பண்றதுக்கு. இதையே நித்யா மேனன் 9 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய காதல் கணவர் அண்ட் ஃபியூச்சர் மேரேஜ் பத்திலாம் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது குட் ஆர்ட் பர்சனா இருக்கணும், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கணும், இதெல்லாம் இருந்தாலே போதும், கண்டிப்பா நல்லபடியா லைஃப் சூப்பரா வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய திருமணம், என்னுடைய கெரியர் இதெல்லாம் நான் முடிவு பண்றது கிடையாது, கடவுள் தான் முடிவு பண்றாரு, இப்படி அவங்க ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க. அது என்ன உண்மைதாங்க. ஏன்னா இவங்க முடிவு பண்ணிலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இவங்க வரல. இவங்க பாத்தீங்கன்னா கேரளா ஃபேமிலி, பெங்களூர்ல தான் பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல பைலட் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. இவங்க ஒரு சிங்கிள் சைல்டா இருக்கும் போது நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. நிறைய, அதாவது ரொம்பவே டார்ச்சரா இருக்குமா. ஐயோ எப்படி இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான வாழ்க்கையில இருந்து வெளியே வருது அப்படின்ற அளவுக்கு சைல்ட்ஹுட்ல நிறைய லாட் ஆஃப் பெயினை வந்து அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முக்கிய காரணம் கடவுள் தானாங்க. இவங்க தனிமையில இருக்கும்போது நிறைய திங்க் பண்ணுவாங்களாம். அந்த திங்கிங்ல நிறைய அழுகைகளையும் இவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து கடவுளை தான் நம்ம கூட இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்றதுனால வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையை பார்க்கறது, ஸோ மற்ற எங்கேயாவது போறது, இது போலதான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த தனிமை குழந்தையில இருந்து இருந்ததுனால இப்ப அது ரொம்ப பெரிய விஷயமாலாம் தெரியலையாம். எங்க போனாலும் இவங்க தனியாவே போயிடுவாங்களாம். இவங்களுடைய கெரியரே வந்து வித்தியாசமா, அதாவது இவங்களுடைய பாட்டி, அம்மாவுடைய அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான பர்சனாம். இவங்களுடைய அம்மா ரொம்ப ரொம்ப அழகானவங்களாம். இவங்களுடைய கண்களுக்காக ஒரு ஆட் ஷூட் வந்துதான். ஆனா அவங்களுடைய பாட்டி எப்படி வந்து இன்னைக்கு தலையை குனிஞ்சு தானே போனோம், எப்படி வந்து உங்ககிட்ட வந்து ஆடுக்கு கூப்பிட்டாங்க, இப்படிலாம் மிரட்டினாங்களாம் இவங்களுடைய அம்மாவை. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த இவங்களை இப்போ உலகமே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நேஷனல் அவார்ட் கூட வின் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய அம்மாக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. இவங்களுக்கு சுத்தமா ஸ்டேஜே பிடிக்கலாம். ஆனா இவங்களுடைய அம்மா இவங்களை புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால இவங்க ஒரு சூப்பரா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்களாம். நல்லாவும் பாடுவாங்களாம், நல்லா படிப்பாங்களாம். ஸ்கூல் டான்ஸ்ல வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்களாம். எல்லாரும் ஸ்கூலே வந்து சொல்லுமா, நீ ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்ஸரா வரப்போற, இப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம். ஆனா இவங்களும் எதிர்பார்க்கலையாம், ஸ்கூலும் எதிர்பார்க்கலையாம், பெரிய ஆக்ட்ரஸாவே வந்துட்டாங்க. அத இப்போ கூட இவங்களுடைய டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்களாம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜ் பேச தெரியுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே எல்லாத்தையுமே லேர்ன் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. புது புது விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே வந்து முடிஞ்சு போன விஷயத்த பத்தி யோசிக்கவே கூடாது. நடக்க போற விஷயங்களை திங்க் பண்ணணும். அண்ட் நடக்கும் போது நடக்கட்டும்னு அது பாட்டுன்னு விட்டுடணும். இப்ப என்ன மொமெண்டோ அதை ஹாப்பியா லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய பெரிய ஆசை என்னன்னா ரொம்ப அமைதியா
இந்த கேமரா இது அது எதுவுமே இல்லாம காட்டுக்குள்ள இவங்க கேமராவுடைய விலங்குகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் அவங்களுடைய அந்த வருகைக்காக காத்துட்டு இருக்க அந்த ஒரு தனிமை இவங்களுக்கு வேணுமாம். அதுதான் இவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குமாம். ஏன்னா இவங்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறதுனால எந்த இடத்துக்குமே இவங்களால போக முடியலையாம். இவங்க பாத்தீங்கன்னா நார்மலான லைஃபை வாழணும்ட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சமீபத்துல ஒரு மிகப்பெரிய முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. இப்போ ரசிகர்கள் எல்லாருமே இவங்கள கொண்டாடுறாங்க. ஆனா இவங்க எனக்கு சினிமாவே வேணாம், பிடிக்காம வந்தது எதுக்கு நம்ம இருக்கணும்ட்டு இவங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்களாம். இவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா, ஏன் நீ இப்படி ஸ்டூப்பிடா பேசுற, நான்சென்ஸா பேசுற, உனக்கு தான் நல்லா வருதுல நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களாம். எதையுமே அவங்க அப்பா நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாராம். அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சனா. அவங்க அப்பா தான் இந்த உலகத்திலேயே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. இந்த விஷயத்த சமீபத்துல தான் இவங்க ஒரு இன்டர்வியூலயே ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க அப்பாவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையாம். ஆனா இவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்க அப்பாவும் வந்து சாமி கும்பிடுறாராம். இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு வேற ஏதாவது ஆப்ஷன் கிடைச்சதுன்னா போயிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இவங்க ஒரு நாள் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் சரி குவிட் பண்ணலாம், எல்லாருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும்போது இவங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான் டைரக்டா கால் பண்ணி சொல்றாரு. ரொம்ப இவங்க வந்து ஒண்ணுமே புரியலையாம் அந்த நேரத்துல. இவங்க தனுஷ் அவர்கள் கூட ஒரு நல்ல நட்புனே சொல்லலாம். இவங்களை இது வரைக்கும் ஐஸ், கண்மணி அப்படின்னு கூப்பிட்டவங்க அந்த தாய்க்கிழவி அதாவது திரு சிற்றம்பலம் இந்த படம் மூலயமா எல்லாரும் இவங்களை தாய்க்கிழவின்னு கூப்பிட போறாங்கன்ட்டு தனுஷ் அவர்கள்கிட்டயே சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம். அண்ட் இது வரைக்கும் இவங்க தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் பல மொழிகள் இருந்தாலும் தமிழ்ல 180 அப்படின்ற படம் மூலயமா அறிமுகமானாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹனுமன் அப்படின்ற படம் மூலயமா இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா ஒரு படம் நடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 180, வெப்பம், இருமுகன், மெர்சல், 24, காஞ்சனா 2 இப்படி நிறைய வித்தியாசமான படங்கள் கொடுத்தாங்க. அண்ட் இவங்க நடிச்சதுலேயே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படம் கண்மணி அப்படின்ட்டு செல்லமா கூப்பிடுற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஓ காதல் கண்மணி. இதுல துல்கர் அவர்கள் கூட சேர்ந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இது ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கு இவங்க தான் ஒரு ட்ரெண்டே செட் பண்ணாங்கன்னே சொல்லலாம் இந்த படம் மூலயமா. ஸோ மணிரத்னம் அவர்களுடைய படத்துல இவங்க செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கலக்கிட்டாங்க. இவங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் பர்சன் தாங்க. ஏன்னா நெகட்டிவா யாருன்னா பேசுறாங்கன்னா அவங்களே ஒரு பாசிட்டிவா மாத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. இவங்க வந்து வெயிட் கெயின்லாம் பண்ணப்போ இப்படி சாப்பிட்டா அப்படி சாப்பிட்டா இப்படிலாம் நெகட்டிவா கூட சொன்னாங்களாம். ஆனா இவங்க வந்து ஃபுட்டியே கிடையாதாங்க. என்ன பிடிக்குமோ அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணுவாங்களாம். ஸோ ரொம்ப ரொம்ப செலக்டிவான மூவிஸ்லாம் எடுத்து பண்ணும்போது இவங்க ஒரு சில படங்களை இழந்ததுக்கான காரணமும் இந்த செலக்டிவ் மூவிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமீபத்தில் ஒரு ஃபேன் வாரே நடந்தது. ஒரு பக்கம் சாய் பல்லவி ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஃபேன்ஸ். எப்படி இவங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கலாம், கார்கி படத்துல எப்படி நடிச்சிருக்காங்க தெரியுமா சாய் பல்லவி, அவங்களுக்கு தானே கிடைச்சிருக்கணும்ட்டு ஃபேன்ஸ்குள்ள ஒரு அடித்தடியே நடந்தது. ஸோ இதுக்கு இந்த 2 ஆக்ட்ரஸுமே பொறுப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்குள்ளதான் பிரச்சனை. இப்போ வரைக்கும் தளபதி பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் என்னவோ தெரியல தளபதி விஜய் அவர்கள் இப்போ அரசியல்ல குதிச்சிட்டாரு. ஸோ 2 பேருமே சூப்பர் ஆக்ட்ரஸ் தான். அந்த வகையில நித்யா மேனன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் டாட்டின்னு கொடுக்கலாம். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.